ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். குக்கித் கோமாளியில் இந்த வாரம் வைல்ட் கார்டு காம்படிஷனை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கிற புது ப்ரொமோவில் சாலின் ஜோயா, விடிவி கணேஷ், அக்ஷய் கமல், பூஜா வெங்கட், வசந்த் வசி அப்படின்னு 5 போட்டியாளர்கள் மட்டுமே கலந்துக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. மேலும் ஸ்பெஷல் கெஸ்ட்டாக ஹிப்ஹாப் ஆதி, நடிகை அனகா ஆகியோர் வந்திருக்காங்க. இந்த ப்ரோமோ எப்போ ரிலீஸ் பண்ணுவாங்க அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருந்த மாதிரியே மணிமேகலையுடைய ரசிகர்கள் பிரியங்காவை வெற்றி செஞ்சிட்ருக்காங்க. கமெண்ட் செக்ஷன் முழுக்க மணிமேகலை பிரியங்காவுடைய சண்டையை பற்றி தான் போயிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் குக்வித் கோமாளியில் ஒர்க் பண்ணியிருந்த சிவாங்கி, ஃபரீனா, கனி, ரோஷினி அப்படின்னு இவங்களும் மணிமேகலை விஜய் டிவி விட்டு வெளியே வந்தப்பையும் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. இப்போ மணிமேகலை போட்டிருக்கிற போஸ்ட்டுக்கும் சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி மணிமேகலை எதை பற்றியும் கவலைப்படாமல் கெத்தாக போஸ்ட் கொடுத்து எமோஜியோட ஒரு போஸ்ட் போட்டிருக்காங்க. ஒரு எமோஜியில் எந்த பிரச்சனையும் என்ன ஒன்றும் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரியும், இன்னொரு எமோஜி அன்பை வெளிப்படுத்தும் விதமாக இருக்கிறதால ரசிகர்கள் தனக்கு கொடுத்துட்ருக்கிற ஆதரவுக்கு நன்றி சொல்கிற மாதிரியும் போஸ்ட் அமைஞ்சிருக்கு. ரசிகர்களும் செம்ம கெத்தா மாசா கேப்டன் மாதிரி முன்னேறி போகிறீங்க மணிமேகலை அப்படின்னு ஃபயர் எமோஜிஸ் எல்லாம் போட்டு வாழ்த்துன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மேலும் மணிமேகலை விஷயத்தில் எப்படி அவங்களோட ரசிகர்கள் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்களோ அதே போல் நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த சீமான் அவர்களுடைய தம்பிகளும் மணிமேகலை விஷயத்தில் பெருசாக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. தமிழ் பொண்ணுக்கு தான் முன்னுரிமை தரணும், என்ன இருந்தாலும் பிரியங்கா தமிழ் பொண்ணு கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மணிமேகலை விஷயத்தை பெரிய அளவில் ரீச் பண்ண வச்சதே சீமான் அவர்களோட தம்பிங்க தான். அதனால் மணிமேகலை சீமான் அவர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக பெகனூட்ஸ் ஈவெண்ட்டை ஹோஸ்ட் பண்ணியிருந்தப்ப அழகான தமிழில் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய மணிமேகலைக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் அப்படின்னு சீமான் சொல்லியிருப்பார். என்னோட பேரை உங்கள் வாயால் சொல்லிட்டீங்களே, ரொம்ப சந்தோஷம் சார் அப்படின்னு மணிமேகலை சீமான் அவர்களுக்கு நன்றி சொல்லியிருப்பாங்க. தற்போது இந்த ஃபுட்டேஜை மணிமேகலை ஷேர் பண்ணி தனக்கு சப்போர்ட் பண்ணி போஸ்ட் போட்டுட்ருக்கிற சீமான் அவர்களுடைய தம்பிங்களுக்கு நன்றி சொல்லியிருக்காங்க. மணிமேகலைக்கு எப்படி சில பிரபலங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்களோ அதே போல் பிரியங்காவுக்கும் சில பிரபலங்கள் ஆதரவு கொடுத்துட்ருக்காங்க. ஏற்கனவே மாகாப்பா மணிமேகலை விஷயத்தில் நான் தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கிற நிலையில் தற்போது வைல்ட் கார்டு என்ட்ரியில் வந்திருக்கிற சாலின் ஜோயா, மற்றவங்களை வெறுக்காமல் ஒருத்தங்களை உங்களுக்கு நேசிக்கவே தெரியாதா, நீங்கள் உங்களுக்கு பிடிச்சவங்கள சப்போர்ட் பண்ணலாம், ஆனால் அவங்கள உயர்வாக காட்டணும் அப்படிங்கிறதுக்காக மற்றவங்கள தரம் தாழ்த்தி பேச கேவலமான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. ஒருத்தங்களை பற்றி உங்கள் ஃபோனில் தப்பாக கமெண்ட் போடுறதுக்கு முன்னாடி மனசில் கொஞ்சம் கருணையும் வளர்த்துக்கோங்க. இந்த சூழ்நிலையை வச்சு யாரோட வாழ்க்கையும் நாசமாக்க ஒரு வாய்ப்பாக பார்க்காதீங்க. உங்களால் அன்பாக இருக்க முடியலனாலும் பரவாயில்ல, குறைஞ்சபட்சம் வெறுப்பையாவது பரப்பாமல் இருங்க அப்படின்னு சிங்கர் பூஜா போட்டிருந்த போஸ்ட்டை அப்படியே சாலின் ஜோயா ஷேர் பண்ணி பிரியங்காவுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஏற்கனவே பூஜாவோட போஸ்ட்டில் அவங்க சொன்னது தப்பு அப்படின்னு கமெண்ட்ஸ் பண்ணிட்டு இருந்த மணிமேகலையுடைய ரசிகர்கள் தற்போது சாலின் ஜோயா பக்கமும் திரும்பியிருக்காங்க.